இன்னொரு பக்கம் ஜெயராஜோட மனைவி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளோ கொடுமை நடந்திருக்கு அப்படின்றது, என் கணவருக்கும் என் பையனுக்கும் இவ்வளோ கொடுமை நடந்திருக்குன்றது இப்போ இந்த தீர்ப்பை வாசிக்கப்பட்டுச்சுல, இப்போதாங்க எனக்கே தெரியும். நான் அந்த டைம்லேயே ஃபுல்லாக டிவி நியூஸ்லாம் பார்க்க முற்படுவேன். ஆனால் எங்கள் வீட்டில் யாருமே என்னை அலோவ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் வீடியோஸ் போடுவாங்க, அதை பார்க்கலாம் பார்த்தா அதுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிடக்கூடாது, என் மனசு பதறும்னு சொல்லிட்டு என்னை அவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கோர்ட்டுக்கு வரும்போது இந்த தீர்ப்பு வாசிக்கப்படும் போது தான் எங்கள் வீட்டு ஆட்களுக்கு என்ன ஆச்சுன்றதை கேட்க கேட்க எனக்கு அப்படி பதறதுங்கன்னா நம்ம அழ ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்க மக்களே, நீதிபதி அவர்கள் தீர்ப்பு வாசிக்கிறப்ப என்னென்ன சொன்னார்னு அவங்க சொன்ன பார்த்தீங்களா? யாரோ ஒரு வீட்டில் நடந்திருக்க விஷயம், அவங்க வீடு தான் அது. நமக்கே எவ்வளோ வலினா அந்த அம்மாக்கு எவ்வளோ வலி இருக்கும். பெத்த பையனையும் கட்டின கணவனையும் பறி கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா வலி எவ்வளோ பெருசு இருக்கும். எங்களுக்காக பிரார்த்தனை பண்ண மக்கள் இருக்கீங்களே, உங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நீதியாக தான் இந்த நீதி கிடைச்சிருக்கிறத நான் பார்க்குறேன்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. இதில் அரசியலாகவும் இந்த விஷயம் மாற தவறலைங்க. சாதாரண நேரத்தில் அரசியலாக்கப்படும். இப்போ எலெக்ஷன் ரொம்ப நெருங்கி இருக்கு, இந்த விஷயம் அரசியல் ஆகாமையா இருக்கும். ஆக்சுவலாக இந்த சம்பவம் நடந்தது எப்போ தெரியுமா? அதிமுக பீரியட்ல தான், கொரோனா டைம்ல. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுல இப்போ திமுக ஆதரவு ஊடகங்கள் வர்சஸ் அதிமுக ஆதரவு ஊடகங்கள்னு அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமா. அதிமுக சைட்ல என்ன சொல்றாங்க, அந்த ஊடகங்கள் சைட்ல ஏங்க இந்த சிபிஐ விசாரணைக்கு தாமா முன் வந்து உத்தரவிட்டது ஆனால் இபிஎஸ் அவர்கள் தான், அப்போதைய முதலமைச்சர். ஸோ இதில் நாங்களும் நீதிக்காக தான் ஃபுல்லாக போராடணும், இதோ இப்போ நீதி கிடைச்சிருக்கு பாருங்க அப்படின்னு அவங்க சார்பு ஊடகங்கள். திமுக சார்பு ஊடகங்களை பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னபடியே இந்த சாத்தான்குளம் படுகொலை சம்பவத்துக்கு நீதி பெற்று கொடுத்துட்டாருன்னு இந்த பக்கம். இப்படி ரெண்டு தரப்பு ஊடகங்களும் மாறி 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 பேசுறாங்களே தவிர ஒரு விஷயம் மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. நிதர்சனத்தை ஓப்பனாக இங்கே சொல்லிடுறேன். யார் ஆட்சியில் இருந்தாலும் போலீஸ் சார்ந்த ஒரு பெரிய பொறுப்பு சிஎம் கிட்ட தான் எடுத்துப்பாங்க. அப்போ டிபார்ட்மெண்ட்டை காக்கிற வேலை தான் எல்லாருமே பண்ணுவாங்க. அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கங்க. இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லலை, எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இது மாறாத ஒரு விஷயம் தான், தொடர்ந்து நடந்துட்டு இருக்க விஷயம் தான்.